அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பன்னியின் இயற்கை விவசாயி. நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா லீஃப் மோட், அதாவது இலை மக்குன்னு சொல்கிறது, அல்லது இலை சருகுகள்ட உட்கள். இது எப்படி அடையாளம் காண்றது, என்ன தேவையாக பயன்படுத்துன்னு சொல்லி பார்ப்போம். தாவரங்களோட நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு, அதாவது நன்மை செய்யும் பாக்டீரியா, பங்கஸு, வேறு நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து இது அளப்பெருக்கு. இந்த லீஃப் மோல்ட், அதாவது இடைமக்க வந்து இன்னொரு தேவையை பயன்படுத்தலாம். ஜிஎம்எஸ், ஜடம் நுண்ணுயிர் கரைசல், ஜடம் மைக்ரோ சொல்யூஷன் சொல்கிறது. இதுக்கு வந்து லீஃப் மோல்ட்டை வந்து எப்படி அடையாளம் காட்டுறதுன்னு சொல்லி ஒரு காணும். மரமோ அல்லது ஒரு ஒரு நிறைய மரக்கூட்டம் உள்ள இடங்களில் வந்து இது தோட்டமாக இருக்கலாம், உங்களோட காணிகளோ அல்லது வந்து காடுகளாக இருக்கலாம். கூடுதலாக காடுகளில் வந்து இது சரியான ஒரு இதை வந்து லீஃப் மோல்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா ஒரு நீண்ட காலமாக ஒரு இடத்துல வந்து மேலே 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 திரும்ப திரும்ப அதுக்கு மேலே மேலே இலைச்சறுகள் விழுந்து விழுந்து அது என்ன செய்யும்னா அதுக்கு கீழே ஒரு ஈரப்பதன் படிஞ்சு அதுக்கு கீழே நுண்ணீர் பெருக்கம் கொண்டு நடைபெறும். அது வந்து என்ன செய்யும்னா அந்த இலைகளை உக்க வைக்கும். அதில் நுண்ணீர்னு சொல்லிக்க பாக்டீரியாக்கள், பூஞ்சனங்கள், ஃபங்கஸுகள் எல்லாமே வந்து அதில் உள்ளடங்கியிருக்கும். ஒரு சரியான லீஃப் மோல்ட் உருவாகிறதுக்கு வந்து என்ன செய்யும்னா ஒரு 3 வருடங்களாவது ஆகும். அதில் வந்து கீழால் என்ன செய்யும்னா அந்த மண்ணில் இருந்த பெருகி அதுக்கு வெயிலுன்றது படாது, வெளிச்சம்ன்ற ஒரு விஷயம் படாமல் இருட்டுக்கு அதாவது அடியிலே இருந்து இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உட்க வச்சு அதில் நீங்கள் எப்படி அடையாளம் காணுவீங்கன்னா அதை எடுத்து பார்க்க, அதை அந்த இலைகளை விளத்திட்டு கீழே போய் வைக்க இலையை உக்கி அந்த பூஞ்சனை வலைப்பின்னல்கள் அதே மாதிரி மண்ணோடு சேர்த்து பார்க்க அது வந்து ஒரு கருநிறமாக இருக்கும். அதாவது கோப்பி கலர் அப்படியான இதுகளில் இருக்கும். செந்நிறமும் இருக்கும் கொஞ்சம் முக்கி கொண்டு போகிற இடம். அப்போ அது வந்து அதை எடுத்து நீங்கள் கையில் ஒரு பிடியாக பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த கையோட ஒரு கருகமாகிட்டு கொஞ்சம் ஈரத்தன்மையோட இறுக்கமாகிட்டு திரும்ப வந்து துகள்களாக அப்படியே ஒரு மண் ரெண்டுக்கும் ஒவ்வொரு மண்ணும் வந்து ஒட்டுப்படாமல் அப்படியே விழும். அதில் ஈரப்பதன் கொஞ்சமாக தான் இருக்கும். ஈரம் ஈரம் இருந்தாலும் அது வந்து சரியான லீஃப் மோல்ட் இல்லை. அதே மாதிரி அதில் துர்நாற்றமோ ஏதோ ஒன்று வீசப்பட்டாலும் அது சரியானது இல்லை, அதாவது சரியாக உக்குப்படாது. அது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலைகள் இல்லாட்டி மழை வந்து ஒரு மண் வாசம் கொண்டு வரும் காடுகளில் அந்த வாசம் கொண்டு வரும். அதை வச்சு நீங்கள் அதை லீஃப் மோல்ட் சரியான லீஃப் மோல்ட் வந்து அடையாளம் கண்டுகொள்ளலாம். நன்றி.